வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் HTMLல எலிமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு 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 பேராகிராஃப் இல்லை ஒரு டிவ் இது எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணும்போது அதை எப்படி நம்ம ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் ஒரு 3 டைப் ஆஃப் எலிமெண்ட்டை 3 டைப்பாக நம்ம நம்மளோட HTML எலிமெண்ட்டை ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். ஒன்று பிளாக் லெவல் எலிமெண்ட், அடுத்தது இன்லைன் லெவல் எலிமெண்ட், அதுக்கு அடுத்தது இன்லைன் பிளாக். இந்த 3 விதமாக நம்மளால் நம்மளோட HTML எலிமெண்ட்டை டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும், டிஸ்பிளே பண்ணலாம். இன்லைன் எலிமெண்ட் and block element. இந்த block level எலிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா div tag, form, h1, p tag, இன்னும் நிறையா இருக்குது. இது எல்லாமே block level எலிமெண்ட்டு. இதெல்லாம் block level எலிமெண்ட்டு. அடுத்து inline level எலிமெண்ட் span tag, strong, இது எல்லாமே இது எல்லாமே இன்லைன் எலிமெண்ட். இதெல்லாம் இன்லைன் எலிமெண்ட். அடுத்து இன்லைன் பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படிங்கிறது இன்புட் பாக்ஸு, இது எல்லாமே பிளாக் லெவல் எலிமெண்ட். யூஸ்வலாக நம்மளோட ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் லெவல் எலிமெண்ட்டை தான் பிளாக் லெவலில் தான் ப்ரௌசர் இருக்கும். அதாவது ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே இன்னொன்று கொண்டு வரும். அதான் பிளாக். இப்போ நான் ஆல்ரெடி இந்த கோடை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இப்போ லைவ் சர்வருக்கு கொண்டு வரேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 div tag இருக்குது. ஓகேவா? இது பிளாக் லெவல் எலிமெண்ட். அதாவது ஒன்றுக்கு கீழே இன்னொன்று கொண்டு வர்றது. இது பிளாக் லெவல் எலிமெண்ட். இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட்டுங்கிறது ஸ்க்ரீனோட மொத்த வித்தையும் எடுத்துக்கிறோம். ஓகே, இதை இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீனோட மொத்த வித்தையும் இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, இதில் இந்த டிவை கிளிக் பண்ணோம். இந்த டிவுக்குள்ள 1 2, ஸோ இந்த ஸ்க்ரீனோட மொத்த வித்தையும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டிவோட வித்து 359, இதோட ஹைட் 50. ஓகே, இப்போ நம்ம இதை நம்ம இன்னும் குறைக்கும் போது இங்கே கூடிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் 793.650 இருக்குது. ஓகே, இது பிளாக் லெவல் எலிமெண்ட். ஸ்க்ரீனோட மொத்த வித்தையும் எடுத்துக்கிறோம். அடுத்து இன்லைன் லெவல் எலிமெண்ட் அப்படிங்கிறது இப்போ நான் 1 2 3 4 5 ஸ்பான் டேக் கொடுத்துருக்கேன். இது ஒரே லைனில் இது எல்லாத்தையுமே கொண்டு போகுது. ஓகேவா? இதான் இன்லைன் எலிமெண்ட். இந்த இன்லைன் லெவல் எலிமெண்ட்டுக்கு ஒரு என்ன இது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதுக்கு நம்மளால் ஹைட் அண்ட் வித்தை செட் பண்ண முடியாது. அந்த கண்டென்ட்டுக்கு அதில் உள்ள கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த இதை மட்டும்தான் எடுத்துக்கலாம். இதில் இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஹலோ வேர்ல்டுக்கு தேவையானது மட்டும்தான் இது எடுத்துக்கிறோம். இதுக்கு ஹைட் அண்ட் வித்தை நம்ம செட் பண்ண முடியாது. ஓகே, பட் இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட்டுக்கு நம்ம ஹைட் அண்ட் வித்தை செட் பண்ண முடியும். இங்கே இதுக்கு நம்ம ஹைட் அண்ட் வித்தை செட் பண்ணணும். வித்தை ஆல்ரெடி ஃபுல்லாக எடுத்துக்கிடுச்சு. ஸோ ஹைட்டு நான் இங்கே 50 pixel கொடுத்துருக்கேன். இப்போ 150 கொடுத்தா இது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது இன்லைன் எலிமெண்ட்டுக்கு இது சூட் ஆகாது. ஒன்லி பிளாக் லெவல் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளால் ஹைட் அண்ட் வித் கொடுக்க முடியும். அதுக்கடுத்து இன்லைன் பிளாக் எலிமெண்ட் அப்படின்னா என்னென்னா இது இன்லைனுக்குள்ள பிஹேவியரும் இருக்கும், பிளாக் லெவலுக்குள்ள பிஹேவியரும் இருக்கும். அதான் இன்லைன் பிளாக் எலிமெண்ட் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு ஒரே லைனில் தான் இருக்கும். பட் இதோட வித் அண்ட் ஹைட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நமக்கு தகுந்த மாதிரி கொண்டு வர முடியும். இது வித் அண்ட் ஹைட்டை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி அது பண்ணலாம். இப்போ வித்து
ஒரு 300 பிக்சல், ஹைட்டு 300 பிக்சல். ஓகேவா, பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி அடுத்த இன்புட் பாக்ஸுக்கு நான் வந்து 100 பிக்சல், ஹைட்டு 100 பிக்சல். ஓகே, இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மூணாவது இதுக்கு வந்து ஸ்டைலு, ஹைட்டு 250 பிக்சல். ஓகே, ஸோ ஒரே லைனில் இருக்குது, நம்மளால் ஹைட் அண்ட் வித்தை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் வந்து இன்லைன் பிளாக் எலிமெண்ட். ஓகே, இப்போ இதில் வந்து 3 இன்பாக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் அந்த சென்டரில் உள்ளதோட வித்தை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? சென்டரோட வித்து வந்து 100 கொடுக்குறேன். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு 500 கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு, இந்த மூணாவது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே இறங்கிடுச்சு. இப்போ தெரியுதா? இது வந்து இதில் வந்து இன்லைனோட பிஹேவியர் இருக்குது, பிளாக் லெவல் எலிமெண்ட்டோட இதுவும் இருக்குது. ஓகே, இதான் வந்து இன்லைன் பிளாக் அப்படிங்கிறது. இதோட இங்கே இதோட வித்து இல்லாத பட்சத்தில் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்துடுது, கீழே இறங்கிடுது. ஸோ இது கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பிளாக் லெவல் எலிமெண்ட், இன்லைன் லெவல் எலிமெண்ட், இன்லைன் பிளாக்னா என்ன அப்படின்னா. ஸோ இந்த கோடு இப்போ நான் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு 1 by 1 டைப் பண்ணி காமிச்சா ரொம்ப டைம் ஆகும், அதனால தான் வந்து ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிவ் டாக்குக்குள்ளே பிளாக் லெவல் எலிமெண்ட்டும், ரெண்டாவது டிவ் டாக்குள்ள இன்லைன் பிளாக்கும், மூணாவதுல வந்து செகண்டில் வந்து இன்லைன், மூணாவதுல வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட்டு. இங்கே வந்து ஸ்டைல் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி சிம்பிள், பெரிய காம்ப்ளெக்ஸாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.